இந்த சேனலை பார்க்குறதா இருந்தால் வா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்க்குறது என்னன்னு சொல்லி தெரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் ஐட்டம். குக்கிங்க்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஒரு கிராமத்து செட்டப் போடணுமா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் என்ன, நான் இதை எங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயிலை உங்களை எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன். ரொம்ப அழகாக இந்த ஜல்லிக்கரண்டிலாம் வந்து இருக்குது. ஸோ ஏங்க உங்களை காக்க வைக்கணும், நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர், விலையும் நான் சேர்த்து சொல்லிடுறேனே உங்களுக்காக. ஸோ இப்போ நான் காமிக்கிற எல்லா ஐட்டம், இந்த சைடில் இருக்க ஐட்டம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 ரூபாய் தான். 5 ரூபாய்க்கு இந்த குக்கிங் செட்டெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. மினியேச்சர் குட்டீஸ்க்கு தேவையான எல்லா விளையாட்டு சொப்பு ஜாமான்களும் இருக்குது. இந்த வடச்சட்டியில் நீங்கள் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம், பொரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியானது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 rupees. இந்த பேனில் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு வறுத்துக்கலாம். அந்த மாதிரி மினியேச்சருக்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்களா சாதம் வடிக்கிற அந்த தட்டு. ஸோ இதை வந்து ஈயத்தட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈயத்தட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு வந்து தராங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டி வந்துட்டு A1 குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஆயிரக்கணக்கான இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பாத்திரம் வந்திருக்கு. அந்த சைடுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பாத்திரம் இந்த மாதிரியான பேசன் மாதிரி இருக்க ஐட்டம். இந்த தட்டு பாருங்களேன், பியூராக நமக்கு சில்வரில் இருக்க தட்டு மாதிரி இருக்குது. 5 rupees தான். அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமாக இந்த ஜல்லிக்கரண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஜல்லிக்கரண்டி இருந்துச்சு. இது வந்து தோசைக்கரண்டி 5 ரூபாய் தான். ஸோ தோசைக்கரண்டி, ஜல்லிக்கரண்டி. அதுக்கப்புறம் அங்கே பாருங்களேன், தட்டெல்லாம் வந்துட்டு ஸ்கொயர் தட்டு மாதிரி இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பேன் மாதிரி. ஸோ 2 சைட்லையுமே நமக்கு வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருள் இருந்துச்சு. ஸோ நான் பெஸ்ட்டானதான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி பாஸ்தா, நூடுல்ஸ் அந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி வந்து வடியும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த இது வச்சுருக்காங்க. இது வந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்கு டவரா. ஸோ அந்த டவராமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 rupees தான். ஸோ அந்த பக்கம் அந்த பாக்ஸுக்கு அந்த சைடு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கூட 20 rupees to 30 rupeesல வந்து கொடுக்குறாங்க. ஸோ விலையும் நமக்கு கிட்ட கம்மி பண்ணி தராங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு, அந்த அடுப்பு வந்து வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அந்த குக்கிங்க்கு தேவையான அடுப்பு அது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா பிளேட்டெலாம் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து அடி கனமான பிளேட்டு. இது 5 ரூபான்னு யாராச்சும் சொன்னால் நீங்கள் வந்துட்டு நம்ப முடியுமா? பட் அதோட ஒரிஜினல் ப்ரைஸே 5 ரூபா தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி ஊற்றி வைக்கிற மாதிரி, பேன் கேக் போட்டு வைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு கூட்டு வச்சுட்டு காய்கறி 2 காய்கறி வைக்கிற மாதிரி. நம்ம வீட்டிலலாம் பெரிய தட்டு வந்து இருக்கும்ல அது. இது வந்து தூக்குவாளி சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த பிளாஸ்டிக் அந்த மூடி வந்துட்டு மேலே மாட்டிக்கிச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வரில் தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த சைடு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். இதுவுமே வந்துட்டு ஸ்டவ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அந்த இதில் யூனிக்காக பிடிச்சது. ஸோ இந்த தட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை நான் முன்னாடி உங்களுக்கு காட்டிட்டேன். இது வந்து பேன் ஐட்டம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டினேன். இது வந்து வடிக்கிறது, ஸோ அப்புறம் பொரிக்கிறது அந்த மாதிரி. இதெல்லாம் இட்லி தட்டு அந்த மாதிரியானது. ஸோ இதுவுமே வந்து பேன் தான். பேன். இந்த வீடியோவை நான் மதுரை அம்மன் சன்னதியில் தான் வந்து எடுத்தேன். நம்மளுடைய புது மண்டபம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஒரு நிறையா அண்ணாங்கள் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதில் இருக்க ஒரு அண்ணா கிட்ட தான் நான் வந்து வாங்கினேன்.